மாந்திரீகம்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது கேரளா தான். நம்மள பல பேர் மாந்திரிக பூஜை குட்டிச்சத்தனை வழி பெறுவதனாலே பயப்படுறோம். ஆனா கேரளா பாலக்காட்டுல குட்டிச்சத்தனுக்கு பெரிய கோவில் கட்டி மாந்திரியத்துக்கு நிறைய பூஜைகள் பண்றாங்க. இங்க நடக்கிற மாந்திரிக பூஜையில கலந்துக்கிட்டு நீங்க குட்டிச்சத்தன் என்ன வேண்டி கேக்குறீங்களோ அது அப்படி நடக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல வாரத்துல செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மட்டுமே நடக்கிற 12 மணி பூஜை குறி சொல்லுவாங்க. நீங்க என்ன வேண்டி குட்டிச்சத்தன் கேக்குறீங்களோ அப்படியே அருள் கொடுப்பாராம். அதுல இருந்து உங்களுக்கு பயங்கரமான சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்றாங்க. இப்படி பல பேருக்கு இங்க வந்து நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னு மறுபடியும் வந்து குட்டிச்சத்தன் தெய்வமான சொல்லி விட்டு கேரளா தமிழ்நாட்டில் உள்ள நிறைய ஆக்ட்ரஸ் பொலிட்டிஷியன் எல்லாமே இங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு போன நிறைய பேருக்கு நல்லது மட்டுமே நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கேரளாலேயே வசிய வைக்கிற மாதிரி எந்த கோயிலையும் கொடுக்க மாட்டாங்க, இங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பூஜை எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குட்டிச்சத்தனை நம்பி நீங்க வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குன்னு சொல்றாங்க. 600 வருடம் பழமையான கோவில் இது. அமாவாசை அன்னைக்கு இந்த கோவிலை சாத்திட்டு ரகசிய பூஜை நடத்துவாங்களா, அது பக்தர்கள் கண்டதுன்னு சொல்றாங்க. தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை உள்ளவங்க அந்த மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இந்த கோவில் பாலக்காடுல ஒட்டப்பாலம்ல தான் இருக்கு. இன்னும் 6 வீடியோ இருக்குது. அது 6ம் ப்ளே பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும். இதில் என்ன பேசியிருக்காங்களோ அந்த 3மே ஒரே மாதிரி இருந்தது அவங்களுக்கு. அதே மாதிரி தான் இன்னும் இருக்கிற வீடியோஸும் இதே கண்டென்ட்டே தான் பேசியிருப்பாங்க. இப்போது எம் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இப்படி பேசவே தெரியாது. நாங்களாம் அப்படி தான் பேசுவேன். இந்த மாதிரி கரெக்டாக சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் கரெக்டாக எடிட் பண்ணி அப்படி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்னா இப்போ மட்டும்தான் வரும். இன்னும் இந்த ஒரு மாதம் அந்த கூட்டம் சேர்ற வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து பேச சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரவே வராது. அதுக்கப்புறம் எப்பாவது கூட்டம் குறையும் இல்லை கோயில். ஆனால் கூட்டம் குறையாது. நம்ம மக்கள் தான் இது நடக்கும் அது நடக்கும் குருதி பூஜையில் கலந்துக்கங்கன்னு சொன்னால் எல்லாரும் கிளம்பிடுறோமே. அதனால அங்கே கூட்டம் குறையாது. அப்புறம் இவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியும் வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ இது கேரளா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஜக்கன் ஜோதியாக சூப்பராக நடத்தி நல்ல வருமானம் பார்த்து லாபம் அடைஞ்சு அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பக்காவாக இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இதுவும் நடக்காது.